அதிர்ந்தாள். வாசலில் மாக்கோலமிட்டு அதில் ஒரு மண்டை ஓடு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் யார் இதை செய்தார் என்று பார்க்கையில் தூரத்தில் ஒரு கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு ஒரு உருவம் கம்பை வைத்து கொண்டு நொண்டி நொண்டி சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்து அவள் உடம்பில் பயம், ஓடு ஓடு என்று மூளை சொல்லவே என்ன செய்வது என்று புரியாமல் நிற்கும்போது அவளுடைய செல்போன் ரிங் ஆனது. அந்த செல்போனில் யார் என்று பார்க்கையில் அவளுடைய சிநேகிதி அப்பர்ணா என்று தெரிந்தது. அவளிடம் விஷயத்தை சொல்ல அவள் அவன் அண்ணனிடம் நடந்ததை கூறி, ஜனனி ஏதோ சிக்கலில் இருக்கிறார், அவரை என்ன என்று பார்த்துவிட்டு வா என்று கூற அவன் சரி என்று அவன் பைக்கை எடுத்து கிளம்பினான். ஆனால் அவனுக்கு தெரியாது அவன் ஜனனி வீட்டை அடையப் போவதில்லை என்று. தொடரும்.